பேர் ஸ்டேட் போர்டு அண்ட் எவ்வளவு பேர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? 5 பேர் சிபிஎஸ்சி. ஸ்டேட் போர்டு நீங்க ஒருத்தர் மட்டும் தானா? என்ன கோச்சிங் கொடுத்தீங்க? நான் ஸ்ரீ சைத்தன்யால தான் படித்தேன். கேரளா நீட் அகாடமின்னு ஒரு அகாடமி. வேலம்மாள். உங்களோட கிளாஸ் 12th பெர்சன்டேஜ், ஓவரால் பெர்சன்டேஜ், அப்புறமா நீட்ல என்ன மார்க் எடுத்தீங்க? 2 அட்டெம்ப்ட் எழுதிருந்தீங்கன்னா முதல் அட்டெம்ப்ட்ல என்ன மார்க் அண்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்ல என்ன மார்க் எடுத்தீங்க சொல்லலாமா? ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் சுமன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சுமன் எம்பிஎம். நாம் இப்போது கோயம்புத்தூரில் இருக்க தமிழ்நாட்டோட டாப் மெடிக்கல் காலேஜான கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் முன்னாடி தான் நிற்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் ஹஸ்பண்டாக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம் காலேஜ் இந்த காலேஜாக இருக்கும். இங்கே நீட் கிளியர் பண்ண ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணலாம். அவங்க எப்படி நீட் கிளியர் பண்ணாங்க, என்ன மார்க்கு, என்ன கோச்சிங் கொடுத்தாங்க அண்டு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க, அந்த டைமில் அவங்க பேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, இப்படி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. லாஸ்ட் இயர் நீட் கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் இந்த கேம்பஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட இருக்காங்க. அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம். என் பேர் திருசெல்வம், ஐ எம் ஃப்ரம் சேலம். என் பேர் ரஹ்மான் ஃப்ரம் திருச்சி. என் பேர் நவீன் சந்திரன் ஃப்ரம் நாமக்கல். பவலன் தஞ்சாவூர். தனுஷ்ராஜ் ஃப்ரம் தருமபுரி. சிவராஜ் ஃப்ரம் மயிலாடுதுறை. ரிஷியானந்த் ஃப்ரம் சென்னை. நான் ரொம்ப கியூரியஸாக இருக்கேன். நீட்டில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, நிறைய இயர்ஸ் டைமும் கொடுத்து எஃபோர்ட் போட்டு சீட் எடுக்கிறாங்க. ஸோ உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி, நீங்கள் எப்படி சீட் எடுத்தீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால நீங்கள் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணீங்க? ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு 12th, அதனால அதில் வந்து. ஓகே, உங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ஃப்ளூன்ஸ் பேரண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்களா படின்னு சொல்லி? இல்லை, எனக்கு எங்கள் அப்பா ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ எனக்கும் எந்த ஒரு எய்ம் பெருசாக எதுவும் இல்லை. அது மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தனால பயாலஜியில் ஒரு சின்ன கிரேஸ் இருந்துச்சு, ஸோ அதனால் வந்துட்டேன். உங்களோட இன்ஸ்பிரேஷன் என்ன மெடிசன் பிபிஎஸ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான? ரிலேட்டிவ் வந்து டாக்டராக இருக்காரு. ஃபேமிலியில் எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணாங்க. இன்ஜினியரிங் தான் ஆசைப்பட்டேன், ஜெய் தான் படித்தேன், ஜெயும் கிராக் பண்ணேன். ஆனால் வந்து அம்மாவுக்கு நீட் தான் அசோசியேஷன், நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால அதனால அம்மாக்காக எப்படி வந்தாங்க. வீட்டில் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால் அப்படி. எனக்கு டாக்டர் ஆகணும் தான் ப்ரோ இன்ட்ரெஸ்ட். நானும் ஏன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் ப்ரோ வந்திருக்கேன். ஸோ நீங்கள் நீட்டுக்காக எவ்வளோ டைம் எடுத்திருப்பீங்க? நீட் கோச்சிங் ப்ரிப்பரேஷனுக்காக டைமிங் ஃபுல் டே தான் ஸ்பெண்ட் பண்ணி படிப்போம். ஸோ கொஷின்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணுவோம் நாங்கள். ஸோ பயாலஜி லைன் பை லைன் படிக்கிறது தான். ஃபிசிக்ஸில் கொஷின்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணணும். கெமிஸ்ட்ரியில் என்சிஆர்டி லைன்ஸே போதும், இது அங்கே இருக்க புக் பை கொஷின்ஸை சால்வ் பண்ணாலும் போதும். ஃபிசிக்ஸில் நிறைய கொஷின்ஸ், நிறையா புக்ஸ் நிறைய ரெஃபர் பண்ணி சால்வ் பண்ணணும். அதுதான். ப்ரெஷர் இருக்கீங்களா இல்லை ரிப்பீட் பண்ணவங்க இருக்கீங்களா? ரிப்பீட் பண்ணவங்களும் இருக்கீங்களா? ஓகே, மோர் தென் 4 இயர்ஸ்க்கு மேலே ரிப்பீட் பண்ணவங்க இருக்கீங்களா? 4 to 3 இயர்ஸ், 2 இயர்ஸ்க்கு மேலே ரிப்பீட், 2 இயர்ஸ் ரிப்பீட். 2 இயர்ஸ் ரிப்பீட் பண்ணேன். 2 இயர்ஸ் ரிப்பீட் பண்ணீங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்புறம் என்ன கான்ஃபிடென்ட் இருந்தது உங்களுக்கு கிளியர் பண்ணிடலாம்? 11th 12th நான் நீட்டுக்கு படிக்கல, ஸ்டேட் போர்டு மெட்ரிக்கில் தான் படித்தேன். ஸோ 12th முடிச்சுட்டு தான் நீட்டுக்கு படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2023ல் ஜஸ்ட் பிளைனாக போய் கொடுத்ததுனால நீட் சீட் எனக்கே தெரியும் கிடைக்காதுன்னு. 2024ல் வந்து 589 வந்துச்சு. ஓகே, பட் ஆனால் 589க்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்காது, வேறு ப்ரைவேட் காலேஜஸ் தான் கிடைக்குங்கிறதுனால அது ஃபஸ்ட் இயர் வந்து ஹைதராபாத்தில் படித்தேன், ஃபஸ்ட் இயர் கோச்சிங்கு. அதுக்கு அடுத்த வருஷம் இவ்வளோ கிட்டத்தில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் சொல்லிட்டு வீட்டில் இருந்தே படித்தேன். இந்த வருஷம் கிடச்சிச்சு. 1 இயர் ரிப்பீட் பண்ணவங்க இருக்கீங்களா? 1 இயர் ரிப்பீட், 1 இயர் ரிப்பீட், 3 பேர் 1 இயர் ரிப்பீட்டு. ஓகே, என்ன கோச்சிங் கொடுத்தீங்க? நான் ஸ்ரீ சைத்தன்யால தான் படித்தேன். ஸோ அங்கே கொஷின்ஸ் வந்து பேப்பர்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் அங்கே நிறையா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுது. ஸோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன்ஸ் அந்த லாஸ்ட்டு 1 day 2 days இருக்கிறப்போ அதில் பெருசாக எதுவும் இது பண்ணாமல் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருந்து இன்னும் ஸ்கோர் பண்ணோம். ஓகே, நீங்கள் என்ன கோச்சிங் கொடுத்தீங்க? கேரளா நீட் அகாடமின்னு ஒரு அகாடமி. முடிச்சதுக்கப்புறம் டெடிக்கேட்டடாக 1 இயர் கொடுத்துருப்பீங்க. நான் க்ரீன் பார்க். நான் கிரீன் பார்க்கலாம். 1 இயர் கேம்பஸ்லேருந்து படிச்சிருப்பீங்க. ஓகே, வேலம்மாள். வேலம்மாள் போதி கேம்பஸா? நான் ஃபஸ்ட் இயர் வந்து ஹைதராபாத்தில் கன்ஹா கோச்சிங் சென்டர்னு ஒரு கோச்சிங்கில் படித்தேன். செகண்ட் ரிப்பீட் வந்து வீட்டிலேருந்து. நான் ஆகாஷில் படித்தேன், சென்னையில். ஸோ இதில் எவ்வளோ பேர் ஸ்டேட் போர்டு அண்ட் எவ்வளோ பேர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? சிபிஎஸ்சி கை தூக்கலாமா? சிபிஎஸ்சி 1 2 3 4 5 5 பேர் சிபிஎஸ்சி. ஸ்டேட் போர்டு நீங்கள் ஒருத்தர் மட்டும்தானா? 2 பேர் மட்டும் தான் ஸ்டேட் போர்டு. உங்கள் கிளாஸில் ஸ்ட்ரென்த்து இந்த ரேஷியோ எப்படி இருக்காங்க? சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டு யார் அதிகமாக இருக்காங்க? ஸோ அது சிபிஎஸ்சி தான். ஓகே, இல்லை சிபிஎஸ்சி என்சிஆர்டி பேஸாக இருக்குது. நீட் கேட்கப்படுது என்சிஆர்டி பேஸாக தான் கேட்கப்படுது. நீட் அண்ட் ஜெஇ. ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிராக் பண்ணுறது உண்மையாகவே கஷ்டமா, டஃபா? ஸ்டேட் போர்டு புக்கு பிரச்சனை இல்லை, அவங்க கொடுக்குற டைப் ஆஃப் கோச்சிங்கு தான். அதுக்கு வேறு மாதிரி படிச்சுட்டு திடீர்னு நீட்டுக்கு மாறும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது. ஸோ ஸ்டேட் போர்ட் படித்தவங்க எல்லாமே மோஸ்ட்லி ரிப்பீட்டர்ஸ் இல்லை ரீரிப்பீட்டர்ஸ் தான் வந்து நீட் கிராக் பண்ணுறாங்க. பட் ஆனால் சிபிஎஸ்சினா ஃப்ரெஷர்ஸே கிராக் பண்ணி வந்துடுற மாதிரி அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது. சிபிஎஸ்சி பொறுத்தளவுக்கு ரிப்பீட்டர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இது பொறுத்தளவுக்கு சைமில்டேனியஸாக பண்ணலாம். ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க வந்து சைமில்டேனியஸாக 12th படிக்கும் போதே இதுக்கும் நீட்டுக்கும் கோச்சிங் பண்ணாங்கன்னா மேபி ஃப்ரெஷர் வர வாய்ப்பு.
இன்ட்ரெஸ்டிங். எல்லாருமே ஒவ்வொரு கோச்சிங் இன்ஸ்டியூஷன், பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க அகாடமி மூலமாக. அவங்க சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, புக் ரெஃபர் பண்ணியிருக்கலாம், பிபிடி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், நிறைய மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கலாம். புக்கு மட்டும் சொல்லலாமா? நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற புக்கு சப்போஸ் 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவே படிப்பாங்க. ஸோ அவங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க. அதுக்கு ஏதாவது புக்கு சஜஸ்ட் பண்ணலாம்னா நீங்கள் என்ன புக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? எங்கள் இன்ஸ்டியூட் புக் யூஸ் பண்ணேன். பயாலஜிக்கு அது ஒரு நேம் மனம் மறந்துட்டேன். ஓகே, மெயின்லி என்சிஆர்டி மட்டும் தான். என்சிஆர்டி புக்கு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் தனித்தனியாக? தனித்தனியாக. ஃபஸ்ட்டு 3 சப்ஜெக்ட்டுமே என்சிஆர்டி ஃபுல்லாக படிச்சிடணும். அதுக்கப்புறம் தனியாக ஏதாவது இப்போ ஃபிசிக்ஸ்னா அரிஹேண்ட் யூஸ் பண்ணலாம். வேற என்ன ஜேஇ கொஷின்ஸ்லாம் நிறைய புக்ஸ் வெளியே வாங்கி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறையா வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். பயாலஜிக்கு வந்து ஃபுல்லாக என்சிஆர்டி முடிச்சிருங்க. ஃபிசிக்ஸ் வந்து பிவைக்யூ, என்சிஆர்டி எக்ஸாம்பிளர், இது உங்களால் முடிக்க முடிஞ்சால் மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போங்க. இதை தாண்டி மேக்ஸிமம் வராது. இது வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இது முடிக்க முடிஞ்சு உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்னா நீங்கள் அடுத்து புக்கு வாங்கி அடுத்து பண்ணலாம். எடுத்தோடனே நான் நெக்ஸ்ட் லெவல் தான் பே பண்ணேன்னா ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது என்சிஆர்டி நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து புக்கு ட்ரை பண்ணலாம். கெமிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டி தான், என்சிஆர்டியே போதும் கெமிஸ்ட்ரிக்கு. அதை தாண்டி கேட்க மாட்டாங்களாம். உங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் சும்மா நிறைய புக் கொடுப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு எது தேவைன்னு சொல்லிட்டு நீங்களே பிவிக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்சிஆர்டி தாண்டி மோஸ்ட்டாக வந்திருக்காது. அது நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு படித்தா ஓகே தான். பயாலஜிக்கு என்சிஆர்டி தான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு பிவைக்யூ, அப்புறம் இன்ஸ்டியூட்டில் தர இந்த மார்க் டெஸ்ட் பேப்பர் போட்டாலே. பயாலஜிக்கு என்சிஆர்டி மட்டும்தான். ஃபிசிக்ஸ்க்கு வந்து டிசி பாண்டே புக் ரெஃபர் பண்ணி, பேசிக்ஸ்க்கு டிசி பாண்டே, அதுக்கப்புறம் தேவைன்னா கோச்சிங்கில் கொடுத்த மெட்டீரியல்ஸ் வச்சு. ஃபஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்சிஆர்டி தான். என்சிஆர்டி ஃபுல்லாக தரவு பண்ண பிறகு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து எந்த புக்குனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் மற்ற கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு வேறு புக் ரெஃபர் பண்ணலாம். உங்களோட கிளாஸ் 12th பெர்சன்டேஜ், ஓவரால் பெர்சன்டேஜ், அப்புறமா நீட்டில் என்ன மார்க் எடுத்தீங்க? 2 attempt எழுதிருந்தீங்கன்னா மொதல் அட்டெம்ப்ட்டில் என்ன மார்க் அண்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்டில் என்ன மார்க் எடுத்தீங்க சொல்லலாமா? நான் 12th வந்து 80% எடுத்தேன். ஃபஸ்ட்டு நீட்டில் வந்து நான் 469 எடுத்தேன். செகண்ட் நீட்டில் வந்து 524 எடுத்தேன். 12% வந்து 89%. ஃபஸ்ட்டு இதில் வந்து 246, செகண்ட் இதில் 538. 12th வந்து 95%. நீட் ஃபஸ்ட் அட்டம் தான் 541. 12th வந்து 500க்கு 416 தான் எடுத்தேன். அந்த வருஷம் நீட் வந்து 575 தான். ஆனால் அது பத்தலை, ரிப்பீட் பண்ணேன். அது ஒரு வருஷம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஃப்ரெஷரில் அந்த ஃபயரில் தட்டி தூக்கினாங்க. இப்போ சில பேர் இருப்பாங்க, நான் ஒரு வருஷம் இருந்து படிக்கிறேன், 12th வந்து நான் நீட்டு கான்சன்ட்ரேட் பண்ணல, ஒரு வருஷம் இருந்து படிக்கிறேன், அப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னா அது தப்பு. ஃப்ரெஷரில் அந்த ஃபயரில் நீங்கள் வாங்கினா தான் உண்டு. ஒரு வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். விட்டா என்ன ஆயிருமோ, இல்லை விட்டா இன்னொரு வருஷம் படிக்கணும், அது மாதிரிலாம் இருக்கும். அது யாரும் இப்படி நினைக்காதீங்க. ஓரளவு உங்களுக்கு முடியலன்னா மட்டும் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். அதனால் முடியல, நான் வாங்க முடியல, 575 பத்தலைன்றாங்க. நான் ரிப்பீட் பண்ணேன். 545 வந்து அந்த நீட்டப்போ 545 வந்து ஜாஸ்தியாக இருந்து அதெல்லாம் வாங்கிட்டான், சீட் கிடச்சி. 575 நல்ல மார்க், மெடிசன் சீட் கிடைக்கும், பட் கவர்மெண்ட் கிடைக்காது. இல்லை, அது என்ன சொன்னால் வருஷம் கட் ஆஃப் மாறும்ல. அந்த வருஷத்தோட நீட் வந்து 575 கட் ஆஃப் பத்தலை. இந்த வருஷம் நீட் வந்து 545 ரஃபாக இருந்தனால வந்து 545 சீட் கிடச்சி எனக்கு. இல்லை, அந்த டைமில் ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு கிடச்சிருக்குமே அந்த மார்க்குக்கு? செல்ஃப் ஃபைனான்சிங் கிடச்சிருக்குன்னா சரி ட்ரை பண்ணலாம் தான் ரிப்பீட் எடுத்தேன். பட் இப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா, ரிக்ரெட் இருக்கா? கோயம்புத்தூர் தான் ஆசைப்பட்டா வந்துட்டான். 12th 436, நீட்டில் 549 ஃபஸ்ட் அட்டம். 12th 600க்கு 548, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நீட்டில் 341, செகண்ட் அட்டெம்ப்ட்டில் 589, இப்போ லேட்டஸ்டான அட்டெம்ப்ட்டில் 549. 12th 97.6%, நீட்டில் 559. ஸோ நீங்கள் நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, கோச்சிங், அந்த டைமில் உங்களுக்கு இருந்த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்ன? அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? சேலஞ்ச் கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன்ஸாக தான் இருக்கும், நிறையா இருக்குது. அது நமக்கு வந்து லைக் படித்தாரா சீட்டு கிடைக்க, அந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தால் தான் பண்ண முடியும். யாராவது எவ்வளோ தான் ஃபோன் பார்க்காரு அது இதுன்னு தள்ளினாலும் நம்மளா போய் படித்தா தான் படிக்க முடியும். அது அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். டெய்லியும் ஒரு 2 மணி நேரம், ஒரு நாள் உட்காந்து 10 மணி நேரம் படிக்கிறதுக்கு போல டெய்லியும் 2 hours மாதிரி படிச்சுட்டு இருந்தாலே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து மார்க் புஷ் பண்ணவே முடியல. மார்க் டெஸ்ட் எல்லாத்துலேயுமே ஒரே மார்க்கே கண்டினியூஸாக வந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சது ப்ரீவியஸ் பண்ண மிஸ்டேக் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன டெஸ்ட்டில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ண மார்க் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. அதை நான் அப்போ தான் அனலைஸ் பண்ணி, நம்மளே அனலைஸ் பண்ணோம், யாரும் நமக்கு பண்ணி தர மாட்டாங்கன்னு அப்போ தான் புரிஞ்சுது. டிஸ்ட்ராக்ஷன்னா பேசுறது, இந்த கதை அடிக்கிறது, அந்த மாதிரி தான். மோஸ்ட்டாக ஹாஸ்டலில் இருந்தனால ஃபோன் யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் அந்தளவுக்கு எங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. ஃபஸ்ட் அட்டம் நீட் வந்து ஜாலியாக தான் இருந்தேன், படத்துக்கு போகிறது. ஆனால் ஓரளவுக்கு படிக்கவும் செஞ்சேன், படத்துக்கு போகிறது எல்லாம் செஞ்சேன், அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ்க்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் மார்க்கு எடுத்தேன் போக முடியல. அந்த ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. யூடியூப் பார்க்கல, படத்துக்கு போகல, ஃபேமிலியோட எங்கேயும் போகல, ஊருக்கே வரல, ஒரே ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். பக்கத்து வீட்டில் யார் இருந்தாங்களோ அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக படிச்சுட்டு தான் இருந்தேன். சொன்ன மாதிரியே வாங்கிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் நான் பண்ண டெஸ்ட் எல்லாமே மார்க் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சோடனே என்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு தனியாக அனலைஸ் பண்ணேன், தனியாக ஒரு எரர் நோட் போட்டேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கடைசியாக மார்க் இம்ப்ரூவ் ஆச்சு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஸ்கூல் முடிச்சதுனால பெருசாக அப்போல்லாம் கொஞ்சம் லீஷராக தான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் செகண்ட் அட்டெம்ப்டில் பண்ணும்போது தான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து படிச்சு. அவங்க சொன்ன மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லாமே எனக்கு தனி காம்பெண்ட்.
நான் வந்து அந்த 1 இயர் ரிப்பீட்டில் வந்து நான் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதினேன். ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டில் ஒரு 580 அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் அகைன் வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அதை வந்து லேர்ன் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து இது பண்ணுறப்போ ஒரு 640 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நீட் எக்ஸாமில் வந்து என்னென்னா அது ஒரு பதட்டம், பயம், அது பார்த்து அந்த ஒரு கொஷின் 2 கொஷினில் அந்த பதட்ட பயத்துலேயே நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். ஸோ யாரும் வந்து அந்த மாதிரி அதுவும் பண்ண வேணாம், அதான் நான் சொல்கிறது. நீட் வந்து ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் எக்ஸாம். அவ்வளோ காம்படிஷன் நீங்கள் பீட் பண்ணி தான் இந்த மார்க் எடுத்துருங்க, ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த கேம்பஸ் வந்துட்டீங்க, இங்கே சப்ஜெக்ட் இருக்கும், MBBS சப்ஜெக்ட், அனாட்டமி, பிசியாலஜி இதெல்லாம் ஃபஸ்ட் இயர்லேயே படிப்பீங்களே. ஸோ இப்போ எது கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க? இந்த அகடாமிக்காக இந்த சப்ஜெக்ட்ஸ் இது படிக்கிறது கஷ்டமாக இருக்கா ஓவராலாக? ஸோ இங்கேயுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், பாஸ் பண்ணணும், கிளியர் பண்ணணும். ஸோ இந்த பீரியட் கஷ்டமாக இருக்கா? நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, அது கஷ்டமாக இருக்கா? இல்லை, இது கஷ்டம் இதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம நீட் எழுதுறங்கிறது வந்து நமக்குன்னு ஒரு டிகிரி இதுன்னு வந்து கிடையாது. ஸோ அது ஒரு நம்ம ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். பட் அதே நம்ம ஃபஸ்ட் இயர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். பட் அதை வந்து கரெக்டாக நம்ம தக்க வச்சு போகணுன்னா ஒழுங்காக இங்கேயும் வந்து அங்கே எப்படி பண்ணணுமோ அட்லீஸ்ட் அதில் ஒரு 80% நம்ம இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி இங்கேயும் நம்ம படிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் இயர் வந்துட்டோம், ஜாலியாக இருக்கலாம், இதுக்கு மேலே அப்படின்றதுலாம் எடுத்துடக்கூடாது. அதுதான். ஸோ ஒரு 80% எஃபர்ட் போடணும் அங்கே போட்டதுல இருந்து. அது போட்டாவது நம்ம இங்கே பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் இது போக முடியும் அகாடமிக்கு. எனக்கு பொறுத்தளவுக்கு இங்கே MBBS தான் வந்து MBBS அவ்வளோ டஃபாக இல்லையா? டஃப்பாக தான் தோணுது. நீட் கம்பேர் பண்ணும்போது MBBS வந்து கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா அங்கே வந்து MCQs தான் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம தியரியாக தான் எழுதணும். அது வந்து புக்கில் MBBS புக்னாலே கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அதை அவ்வளோ நேரம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. டஃப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் நீட் படிச்சிருக்கோம், நீங்கள் நிறைய பயப்படணும். மிஸ் ஆனா என்ன வருது அந்த பயத்தில் நீங்கள் படிப்பீங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு அந்த பயம் இல்லை நீங்கள் வந்துட்டீங்க. கஷ்டமாக இருக்கும், ஏன்னா படிச்சு தான் ஆகணும், எல்லா புக்கும் படிச்சு தான் ஆகணும். ஆனால் கஷ்டமாக இருக்கும் வந்து உங்களுக்கு ஒரு பயமும் இருக்காது. அதெல்லாம் இங்கே உள்ளே வந்து அதெல்லாம் பிரச்சனை படிச்சிடலாம். டஃப் தான், கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து MCQ டைப்பில் படிச்சிருப்போம், இங்கே தியரி டைப்பில் படிக்கிறதே லைட்டாக டஃப்பாக இருக்கும். MBBS சிலபஸ் வேஸ்ட் தான் ப்ரோ. நீட்டுக்கு அப்படி கிடையாது, அவங்க சொன்னது மட்டும் படித்தா போதும். பட் சிலபஸ் MBBSல வேஸ்ட்டுங்கிறதுனால அவங்க சொன்ன மாதிரி ப்ரெஷரும் கிடையாது இங்கே படிக்கணும்னு. நான் ஜாலியாக இருக்கணும்னு தான் தோணும், அதனால கொஞ்சம் படிக்கிறது. ரெண்டுமே கஷ்டம் தான் ப்ரோ. எக்ஸாம் MBBS வந்து கண்டென்ட் வைஸ் அதிகம் தான், ஆனால் நீட் வந்து கொஞ்சம் ஏதோ ப்ரெஷரில் படிக்கிறனால அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. கரெக்ட், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரே ஒரு குயிக் கொஸ்டின் கேட்குறேன், கொஞ்சம் நெகட்டிவா. இது உங்களுக்கு பிளான் ஏ, MBBS படிக்கணும்னு நினச்சிங்க, நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி காம்படிஷனில் வின் பண்ணி சீட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. சப்போஸ் உங்களுக்கு MBBS சீட் கிடைக்கலாம், வேறு என்ன கரியர் சூஸ் பண்ணியிருப்பீங்க? பிளான் பி இருந்துதா? பிளான் பிலாம் எனக்கு எதுவும் கிடையாது. எனக்கு ஒன்லி ஒன் நீட்டை கிராக் பண்ணி MBBS போகணும் தான். வீட்லேயும் சொன்னாங்க, பட் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட், நான் வந்துட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்னால் திரும்பி போக முடியாது. ஸோ நான் எத்தனை ரிப்பீட் ஆனாலும் இதில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பிளான் பி இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி. பிளான் பி நீட்டும் அட்டன் பண்ணேன், ஜெயும் அட்டன் பண்ணேன், ரெண்டுத்துலேயும் வந்துச்சு. வீட்டில் டாக்டர் தான் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணேன், அதனால இங்கே வந்துட்டேன். இல்லை பிளான் பியில் நான் ஃபஸ்ட்டு ஜே கிராக் பண்ணிட்டேன், அடுத்த அம்மாக்காக முடிவே பண்ணிட்டேன். அட்வான்ஸ் கிராக் பண்ணிட்டீங்களா? இல்லை அட்வான்ஸ் நான் போகலாம். அட்வான்ஸ்க்கு அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கோச்சிங் பண்ணாலும் உண்டு. NCERT வச்சு நீங்கள் ஈஸியாக மெயின்ஸ் கிராக் பண்ணிடலாம். ஆனால் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம், சரி ஜெய் வேணாம் நீட்டே போயிடலான்ட்டு. எத்தனை அட்டன் இருந்தாலும் சரி நீட்டே அட்டன் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். நான் பிளான் பி நான் ஆப்ஷன் இல்லை, வேற எந்த பிளானும் இல்லை, கிடச்சிரும்னு படித்தேன். இன்னொரு ஐசர் காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எழுதினா IIT எனக்கு கிடச்சிருச்சு. பட் MBBS தான் எய்ம் பண்ணேன், ஸோ MBBS போடுவேன். நான் MBBS இல்லைன்னா மெரைன் பயாலஜிஸ்ட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி என்ன கண்டென்ட் வேணும், எந்த காலேஜில் இருந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சைனிங் அப், சுமன்.